மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அப்துல் சமது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், கோவையில் நடத்தியது போல தமிழகம் முழுக்க பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினாலும் பாஜக நிச்சயமாக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்றார். 10 ஆண்டுகால பாஜக அரசை வீழ்த்துவதற்கான முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் என குறிப்பிட்ட அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிப்பு, வேட்புமனு தாக்கல் என நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை மிக வன்மையாக கண்டிப்பதாக கூறிய அவர், இதில் பாஜக அரசின் கொடுங்கோன்மை முகத்தை காட்டுவதாக சாடினார். இதுபோன்ற தொடர் கைது நடவடிக்கைகள் பாஜகவின் தோல்வி பயத்தை வெளிப்படுத்துவதாக கூறிய அவர், காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்குவது போன்ற நடவடிக்கைகளினால் வெற்றி பெற்று விடலாம் என கனவு காணும் பாஜக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை என கூறினார்.